ரைஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு சொல்லி பாருங்கள், வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் இப்போ வந்து நான் குக்கரில் செய்ய போகிறேன். அதுக்காக குக்கரை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வந்து ஸ்பைசஸ் போட போகிறோம். பிரிஞ்சி இலை, அப்புறம் லவங்கம், பட்டை எல்லாம் சேர்த்துக்கிற போகிறோம். லவங்கம், பட்டை, ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதக்குற வரைக்கும் கிண்டிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிளகாய் போட்டுக்கலாம். வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பொட்டேட்டோ, இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து, இப்போ மின்ட்டு சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் காய் இதெல்லாம் ஒன்றா சேரட்டும். இப்போ ரைஸை போட்டு கொஞ்சம் நேரம் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடலாம். இப்போ லெமன் புளிஞ்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குக்கரை மூடி போட்டுடலாம். ஒரு விசில் வந்தோடனே இறக்கிடலாம். 1 பாட் ரைஸ் ரெடி. 1 பாட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 பாட் ரைஸ் ரெடி. காளான் பக்காவடையும் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இன்றைக்கி என் பையனுக்கு லஞ்சு. தேங்க்யூ. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.